அவருக்கு உணவிலே நஞ்சு கலந்து கொடுக்கிறார்கள். நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே என்று பதிகம் பாட உணவில் இருந்த நஞ்சு நீங்குகின்றது. ஒரு சுண்ணாம்பு காலவாயிலே வைக்கிறார்கள். 7 நாட்கள் கழித்து திறந்து பார்த்தால் அவர் சாம்பலாகி இருப்பார் என்று எதிர்பார்த்தால் அவர் உள்ளே 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே அமர்ந்ததால் மிகவும் குளுமையாக அவருக்கு சுண்ணாம்பு காலவாய் இருந்திருக்கிறது. மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விண்கிழ வேனிலும் மூசு வண்டு அரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று பாடுகின்றார். அந்த உணர்வை பெருமான் அவருக்கு அருளினார். அதை சேக்கிழார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். 7 நாட்களுக்கு பிறகு அவர் சாம்பலாகியிருப்பார் என்று நினைத்து பல்லவ மன்னனுடைய சிப்பாய்கள் போய் அந்த சுண்ணாம்பு காலவாயை திறந்து பார்க்கிறார்கள். அவர் அப்படியே அமர்ந்திருக்கிறார். சிவக்கோலத்தில் தவக்கோலத்தில் இருக்கிறார். ஈனந்தங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்று ஒருவன் சொன்னதாக தெய்வச்சேக்கிழார் எழுதுகிறார். இப்படியெல்லாம் பல அற்புதங்களை நாவுக்கரசர் பெருமானை முன்வைத்து சிவபெருமான் நிகழ்த்தினார். இதையெல்லாம் செய்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கல்லிலே நாவுக்கரசரை கட்டி கடலிலே போட்டார்கள். இவர் நமசிவாய என்கிற 5 எழுத்தை ஓதியதனுடைய விளைவாக கரையேறினார். அப்போது அவர் அருளியதுதான் நமச்சிவாய பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று பாடினார்.